எல்லோருக்கும் வணக்கம். எஃப்ஐஐஸ் நீங்களே சோர்ந்து போலாமா? நாங்களே உங்களை நம்பி தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்போ ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க போல. எங்களுடைய மார்க்கெட் கிட்டத்தட்ட 65 பாயிண்ட் என்பது மைனஸில் இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்னுடைய டேர்ன் ஓவர் என்பதே ரொம்ப குறைந்து கடைசியில் நெட்டுக்கு பார்த்தா 497 கோடி என்பது தான் அவங்களுடைய நெட்டு வருமா வாங்கியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். இவனை விட்டுட்டு அவங்களோட போயிட்டியே சீ 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 அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி நேற்று ஃபாரினர் செய்யாத ஒரு வியாபாரத்தை வேற யாரு கூடயோ இந்த டிஐஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 8868 கோடிக்கு தான் நேற்று எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. ஆனால் நம்ம டிஐஸ் கிட்டத்தட்ட அதை விட 5000 கோடி அதிகமாக 14000 கோடி பக்கம் வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்ற விவரம் நம்மளுக்கு தெரியல. அந்த டிஐஸ்குள்ளேயே வாங்கி விற்றுருக்கலாம் அல்லது எஃப்ஐஎஸ் கூட வாங்கி விற்றுருக்கலாம். நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேர்த்து தவிர்த்து வேற எந்த தகவலுமே தெரியாது. எது எப்படியோ இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எஃப்ஐஎஸ் அதிகமாக நம்ம நாட்டில் முதலீடு பண்ணி பெரிய அளவில் மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருந்தாங்க. டிஐஸ் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு சமீபத்திய தகவல்களின் படி பார்த்தோம்னா டிஐஸ் வந்து எஃப்ஐஎஸ் விட அதிகமாக வாங்கி நம்மளுடைய மார்க்கெட்டில் கேபிட்டலாக வச்சிருக்காங்க. டிஐஸ்னுடைய கை இப்போது ஓங்கியுள்ளது அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதனால் அவங்க யாரு கூட வேணாலும் அதிகமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்து பார்க்கல ரொம்ப கலவையாக இருக்காங்க. அமெரிக்க மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. அதே சமயம் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சிலது பிளஸ்ல இருக்கு. அதனால எல்லாம் மிக்சடா இருக்காங்க. ஏன் அமெரிக்க மார்க்கெட்ல ரொம்ப விவரமா இருக்காங்க, நம்ம நிஃப்டியுமே தடாலடியாக எஃப்ஐஎஸ் வாங்காம எதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு யூஎஸ் ஃபெட்டினுடைய மீட்டிங் ஆரம்பம். நாளைக்கு வந்து அவர் சொல்லிடுவார் நான் எப்படியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைக்க போறதில்ல, பணப்புழக்கத்தை அதிகப்படுத்த போறதில்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுக்கு யூஎஸ் ஃபெட்டுக்கு முட்டிக்கிட்டு நிற்கி. அப்போ கண்டிப்பாக அவர் ஃப்ளாட்டாக தான் வச்சிருப்பாரு, எந்த விதமான சேஞ்சு பண்ண மாட்டார் அப்படின்றத மார்க்கெட்டில் இப்போதைய சூழ்நிலை. அதனால் அவர் என்ன வேலை பண்ணாலும் அவர் பண்ணி முடிக்கிட்டோம். எதாக இருந்தாலும் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் இப்போ ஸ்லோவாக இருக்குது. நண்பர்களே, இங்கே இருக்கக்கூடிய 4 தகவலுமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தகவல். முதல் தகவல், திடீர்னு பார்த்தா எஸ் பேங்க் இன்னைக்கு காலையில் 10% பக்கம்ல திடீர்னு ப்ளஸ் வந்துட்டான். என்னடா இவன் திடீர்னு 10% வந்துட்டானே, என்ன விஷயம்? ஏற்கனவே இந்த எஸ் பேங்க் என்பது 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு ஆல்மோஸ்ட் 18 ரூபா ரேஞ்சில் இருக்கான். அவனுடைய ப்ரீவியஸ் இந்த 1 இயர் ஹை என்பது 26 ரூபாயில் இருக்கு. ஸோ இங்கிருந்து கிட்டத்தட்ட 8 ரூபாய்கள் மேலே தள்ளி இருக்கான். இப்படி இருக்கும்போது எதுக்கடா இவன் திடீர்னு இன்னைக்கு காலையில் 10% ஏறினானோடனே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. உடனே எக்ஸ்சேஞ்சுகள் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க எஸ் பேங்க் கிட்ட, இன்னைக்கு உன்னுடைய கம்பெனியினுடைய ஷேர் விலை திடீர்னு 9% ஏறிடுச்சு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜப்பானை சேர்ந்த ஒரு பேங்கிங் நிறுவனம் எஸ்பிஐ கிட்ட இருக்கக்கூடிய உன்னுடைய பங்கை வாங்கிக்கிறாங்களாமே. அதாவது இந்த எஸ்பிஐ அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய 23% வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எஸ்பிஐ கிட்ட இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங்கை அப்படியே ஜப்பானுடைய நிறுவனம் வாங்கிக்கிற மாதிரியும், அதனால தான் இன்னைக்கு திடீர்னு ஓப்பனிங்லேயே நீ 10% ஏறினதாகவும் தகவல் வந்திருக்கே, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னும் எஸ் பேங்க் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ அதை வச்சு தான் இது மிகப்பெரிய சம்பவமா இல்லை சுமாரான சம்பவமா அப்படின்றது தெரிய வரும். ஆனால் இந்த எஸ் பேங்க் எல்லாம் சமீபத்தில் பர்ஃபார்மன்ஸ்னாலேயே காமிச்சிருக்கான். பர்ஃபார்மன்ஸ்னாலேயே மேல் நோக்கி ஏறி வந்தா அதில் அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனாலும் ஒரு ஜப்பான் நிறுவனம் வாங்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏறிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சுமாரான மதிப்பு தான். இவனுடைய பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் சமீபத்தில் காமிச்சிருக்கான். அதை காரணம் காமிச்சு ஏற்றிருந்தாக்கா அவனுக்கு ஒரு பெருமை இருந்திருக்கும். பட் எது எப்படியோ இதை பொறுத்திருந்து பார்க்கணும் எஸ் பேங்க் என்ன விவரத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்றத. இந்த கம்மின்ஸ் இந்தியாவில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கேபிட்டல் கூட்ஸ் என்ஜின்ஸ் அப்படின்ற செக்டரில் இருக்கக்கூடியது. ஸ்டாண்டர்டாக இந்த கம்பெனியெல்லாம் ஒரு மாதிரி ஏறிக்கொண்டே இருந்த கம்பெனி தான். அவனுடைய செக்டரே வந்து தொடர்ந்து ஏறிக்கொண்டு இருந்த செக்டர் தான். இப்போ மார்க்கெட் சரியில்லைன்னு சமீபத்தில் இறங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஏன் இப்போ ஏற்பட்ட ஸ்டேபிளான கம்பெனி திடீர்னு 5% கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா இந்த கம்மின்ஸ் இந்தியா அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்மின்ஸ் கம்பெனியினுடைய ஒரு சப்சிடரி தான் இந்தியாவில் இருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் நிறுவனம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா இந்த 2025 கைடன்ஸையே நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம். ஏன்னா டேரிஃப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எதுவும் முழுசாக இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த 2025 வளர்ச்சியை பற்றி பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே பாவம் குப்புன்னு 5% கீழே விழுந்துட்டான்.
ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உலகத்தில் அந்த டேரிஃப் இன்னும் என்ன ஆக போகுது, ட்ரம்ப் அவர்கள் என்னத்தை கொண்டு வர போறாரு, அவர் பொட்டிக்குள்ள பாம்பு வச்சிருக்காரா இல்லை கீரி வச்சிருக்காரா இல்லை ஒன்றுமே வைக்காம வச்சிருக்காரா என்றது தெரியாமல் இருக்கிறதுனால தான் இப்படி பல்வேறு கம்பெனிகள் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, கம்முனு இருங்கடா அப்படின்னு சின்ன குழந்தைகளை பார்த்து நம்ம சொல்ல முடியும், ஆனால் பெரிய ஆளுகளை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் பற்றி அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ மில்கன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்கு. அங்கே பூரா மிகப்பெரிய ஃபைனான்சியல் மேதைகள், சிட்டி குரூப்பு, ஏர்னஸ்ட் யங்னு ஏகப்பட்ட பேர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மில்கன் கான்ஃபரன்ஸில் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, டேரிஃப்னால பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் அதில் கலந்துக்கிறாங்க. நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக பெட் பண்ணாதீங்க, அமெரிக்கா எது பண்ணாலும் நல்லதாக தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இறங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் டேரிஃப் பற்றி யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா 5% கீழே சாதாரணமாக கீழே விழுகக்கூடிய சமயத்தில் இந்த பில்லியனர்கள் பேசக்கூடியது மிக முக்கியமான விஷயம். இந்த மில்கன் கான்ஃபரன்ஸில் மட்டும் இந்த டேரிஃப் வேண்டாம், தூக்கியா ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் கேட்டுத்தாகணும். என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒருத்தர் மூஞ்சி பார்த்தாவே தெரியும் முயல் பிடிக்க போறானா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ அப்படின்றதுக்கு அப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் மிக குறைவாக இருந்தது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த பங்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தில் வந்து லிஸ்ட் ஆகல. காலையில் 332 காமிச்சவன் தான் ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகி ஓடிடுவானோன்னு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா 332 கீழே 288 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 310 ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப காலத்துக்கு வந்த ஐபிஓனுடைய லிஸ்டிங் கும்பா லிஸ்டிங் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கியிருக்கு. அப்பா சாமி, இதுதாங்க ரிசல்ட்டு. மிகப்பெரிய போர்ப்படை தளபதிகள் மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கானுங்க. சிஜி பவர், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎஸ்சி, பாலிகேபு, பேடிஎம், ரேடியோ கைத்தான், கே இண்டஸ்ட்ரீஸு, பிரமல் என்டர்பிரைசஸ், கன்சாய் நெரோலக் பெயிண்ட்ஸ்னு எல்லாருமே சும்மாவே ஆடக்கூடிய ஆட்கள். இவனு எல்லாரும் நேர்கோட்டில் இன்னைக்கு ரிசல்ட் என்பதை வெளியிடுறாங்க. நாளைக்கு வேற லீவு கூட கிடையாது. அப்போ நாளைக்கெல்லாம் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏதாவது பெரிய அளவில் வெடிச்சு மேலே சதற போறானுங்களா இல்லை கீழே சதற போறானுங்களா அப்படின்றது தெரியல. நேற்று வந்த ரிசல்ட்டுகளில் பாவம் டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய சில பங்குகள்லாம் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கான். இந்த இந்தியன் ஹோட்டல் 4% பக்கம் கும்பா. ஆனால் அதே சமயம் இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் கலக்கிட்டா 13% ஏறி இருக்கான். அப்பப்போ கீழே விழுந்தா மறுபடியும் எகிரி அடிக்கக்கூடிய பங்குகளில் இவனும் ஒருத்தனா காமிச்சுக்கிறான். கடந்த ஒரு வருஷத்தில் எடுத்து பார்த்தா கூட மார்க்கெட் கீழே இருந்து மறுபடியும் மேலே போனால், கீழே விழுந்தா, அப்புறம் மறுபடியும் மேலே போனால், அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்து மேலே போனால், மறுபடியும் கீழே விழுந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கூட கடந்த ஒரு மாசத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது 20% மேலே ஏறி வந்திருக்கான். நண்பர்களே, இப்போதான் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது வெறும் 4 லட்சம் ரூபா ஒருத்தருடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன். அது எப்போ 1 கோடி ஆகும், எப்படி அந்த 4 லட்சத்தை 1 கோடியாக மாற்ற முடியும் அப்படின்னா, அதனுடைய விடை வந்து 25% ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன் எடுக்கணும். 25% சிஏஜிஆர் அப்படின்றதுல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்படி யோசிச்சு பாருங்க. பல லட்சம் மக்கள் இருக்காங்க, பணம் கையில் கேஷாகவே வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பேங்க்ல கொண்டு போய் போட்டாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து 7% வட்டி என்பது கிடைக்குது. இது வந்து என்ன ஆகுது, 4 லட்சத்தை 15 வருஷம் வெறும் 7% கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கடைசியில் பார்த்தோம்னா வெறும் 11 லட்சம் அப்படின்றதான் வரும். இதுவே சில பேர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க, வருஷத்துக்கு ஏதோ ஒரு 15% பக்கம் சம்பாரிச்சார். ஆனால் 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அதே 4 லட்ச ரூபா 32 லட்ச ரூபாயா மாறிடும். ஸோ அப்போ 25% ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, அதாவதுங்க சும்மா கிடைக்குமா சொர்க்கம் அப்படின்ற மாதிரி, சும்மா கிடைச்சதுன்னா 7% தான் சும்மா கிடைக்கும். அதை விட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் அதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதை விடவும் அதிகமாக ரிஸ்க் எடுத்தால் தான் ஒரு வருஷத்துக்கு 25% ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி முயற்சி தானே இதெல்லாம். இந்த 25% சம்பாதிக்கிறது, 15% சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு முயற்சி. மற்றபடி பேங்க்ல போட்டால் இந்த 7% எஃப்டி யார் குழந்தைகளோட பேரில் போட்டால் கூட தான் கிடைக்கும். தேடி பிடிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு பெரிய அளவில் சரிவடைஞ்சிட்டே வந்தான். பெரிய அளவில் சரிவடைஞ்சிட்டே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல்லேருந்து கரெக்டாக 30% பக்கம் இப்போ சமீபத்தில் ஏறி இருக்கான். அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அதே மாதிரி ஒரு பங்கு தான். அவனு வந்து ஒரு குறிப்பிட்ட லோன்லேருந்து கிட்டத்தட்ட 20% ஏறியிருக்கான். இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சுலாம் ஏறலாம். ஒரே வருஷத்துக்குள்ளேயாகவே இந்த மாதிரி எல்லாம் 25% ஏறினவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி, தேடி பிடிக்கணும். எவனாவது ஒருத்த வந்து கீழே கிடக்கிறானா, அவங்க இது மறுபடியும் மேல் நோக்கி ஏறி பார்ப்பானா அப்படின்ற மாதிரி முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு வகையில் லக்கும் அடித்து
கரெக்டாக யூகிக்கக்கூடிய ஷேர்கள் அதே மாதிரி ஏறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு 4 லட்சம் ரூபா அப்படின்ற ஒரு போர்ட்ஃபோலியோவை 15 வருஷத்துல 1 கோடியாக மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. இதை தவிர்த்து வேற எந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்லையுமே இந்த மாதிரி 4 லட்சம் ரூபாயை 15 வருஷத்துல 1 கோடியா மாற்றக்கூடிய கம்ப சூத்திரங்கள் எதுலையுமே இல்லை. எஃப்டி ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, பாண்டுகள் இருக்கு. எவனங்கிட்ட போனாலும் மேக்ஸ் 15% தாண்ட முடியாது. ஸோ 25% பக்கம் பிடிக்கணும்னாக்கா இந்த மாதிரி பல்வேறு வகையில் இறங்கி ஒரு முயற்சி அப்படின்றது பார்க்கணும். அந்த முயற்சி சிலருக்கு வாய்ப்பாக அமையும். வாரன் பஃபட் அவர்கள்லாம் இப்படி தான் 29%, 28% அவருடைய அந்த காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் சம்பாதிச்சார். ஸோ பல லட்சம் பேர் வந்து முயற்சி பண்ணினாதான் யாராவது ஒரு வாரன் பஃபட் மாதிரி வர முடியும். அந்த வகையில் பல லட்சம் பேர் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிளீன் சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், இவன்லாம் ஐபிஓ வரும்போது என்ன விலைக்கு வந்து என்ன லிஸ்ட் ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்றது புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தவங்க ஐபிஓ ஏதோ ஒரு கும்பா மார்க்கெட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த காலத்தில் புல் மார்க்கெட்டாக இருந்தப்ப இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்றது ஐபிஓ வந்தான். கிட்டத்தட்ட 100% ரிட்டர்னில் வந்து லிஸ்ட் ஆனான். 900 ரூபாய் தான் இதனுடைய ஐபிஓ ப்ரைஸு. ஆனால் அவன் வந்து லிஸ்ட் ஆனதே கிட்டத்தட்ட டபுளில் தான் லிஸ்ட் ஆனான். அதுக்கப்புறம் மறுபடியும் 2600 ரூபா வரைக்கும் போனான். 900 ருபீஸ் ஐபிஓ 2600 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தொடர் வீழ்ச்சி தான். ஏறின வரைக்கும் போதும் எல்லாம் குப்புறப்படுங்க அப்படின்ற மாதிரி அந்த பங்கு தொடர்ந்து இப்போ இருக்கிறதுலே மல்டி இயர் லோவாக அதனுடைய ஐபிஓவினுடைய விலைக்கிட்டே வந்து விழுந்திருக்கான். இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்குனுடைய லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இது வரைக்கும் அவன் ஒரு முறை கூட நஷ்டம் அப்படின்றது இன்னும் காமிக்கல. அதே சமயம் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தும் காமிக்கல. ப்ராஃபிட் மட்டுமே தொடர்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனுடைய Q4 ரிசல்ட் என்ன வரப்போகுது, அது இவனை ஏதாவது தூக்கி விடுமா, இல்லை இன்னும் மேல் நோக்கி அமுத்தி விட்டு 900 ரூபாயை கொண்டு போய் விட போறானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டேய் நடிக்காதடா, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்றத டக்குன்னு காட்டுற அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் இதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு ஏற்கனவே ஒரு முறை 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து மேல் நோக்கி ஏறினா இப்போ இந்த மே மாதத்தில் அதே மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இதில் என்ன ஒரு தகவல் சமீபத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பெருசாக லாபம் கொடுக்கல. போன குவார்ட்டரை விடவும் அதிகமாக கொடுக்கல. அவன் நார்மலாகவே 2000 கோடி அப்படின்றதான் சமீபத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சேம் அதே தான், வளர்ச்சி அடையாமல் அதே ரிசல்ட் 2000 கோடி தான் லாபம்னு காமிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி டிசம்பர் குவார்ட்டரில் நல்ல ஒரு அருமையான லாபம் அப்படின்றது காமிச்சிருந்தா அதை இப்போ காமிக்கல. ஸோ இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எந்த பக்கம் போகும், மேலையா கீழையா அப்படின்னு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக ஆச்சரியமாக ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் 20-30 நாள் கழிச்சு தானே தெரிய வரும். இப்போ ஐபிஎல் மேட்சுமே அது மாதிரி தானே, அது மேட்ச் தொடங்கி 30-40 நாள் ஆச்சு. இப்போ தான் எவன் ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. வானமே ரெண்டா இடிஞ்சு விழுந்துரும். யார் ஜெயிச்சா தெரியுங்களா, இந்த ஆர்சிபி அப்படின்றது. ஏன்னா அவன் இது வரைக்கும் கப் அடிச்சதே இல்லை. ஒரு வேளை இவன் மட்டும் ஜெயிச்சுட்டா இந்த ஐபிஎல்னாக்கா வானமே ரெண்டா பொழந்துரும் போல. ஸோ எதாக இருந்தாலும் டைம் போகணும். ஒரு 30-40 நாள் கழிச்சு தான் இவன் வந்து என்ன ஆனா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லைன்லேருந்து மேலே போனானா இல்லை சப்போர்ட் உடச்சிட்டு கீழே போனானான்றதே தெரிய வரும். நண்பர்களே, யாராவது இந்த அட்டுல் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? நீங்க தாங்க ஒரு மாவீரன். இந்த பங்கு சமீபத்தில் லோல இருந்து எவ்வளவு ஏறி வந்து நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 50% ஏறி வந்திருக்கார் 2 மாசத்துல. அப்படியே கூட ஒரு தகவல் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு தியரிட்டிக்கல்னுடைய கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு 25% CAGR 15 வருஷத்துக்கு சம்பாதிச்சாவே 4 லட்சம் 1 கோடி ஆறுன்னு ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் வந்து இவன்லாம் 2 மாசத்துல கூட வந்திருக்கான் பாத்தீங்களா. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிச்சிட்டாக்க உண்மையிலேயே ஒரு பெரிய லாபம் தான். ஒருவேளை நினைக்கிறது தப்பாயிருது அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஏறும் நினைச்சு தப்பாயி கீழே போகுது, அப்புறம் அங்கிருந்து ஏறும் நினைச்சு அதுவும் தப்பாயி போகுது. அப்போ அடுத்த தடவை ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிட்டான்னு வச்சுங்க, இந்த ஒரே ஆள் 40-50% சம்பாரிச்சு கொடுத்துறான். அப்போ இந்த மீதி 2 எப்போ வரும்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒவ்வொரு அதாங்க பணம் வேணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள பூந்து வெளியே சக்ஸஸாக வரணும்னா ஒவ்வொரு சப்போர்ட்டுகளையும் வாங்கக்கூடிய பணபலம் இருக்கணும். இல்லைன்னா மாத சம்பளம் வாங்கி ஒவ்வொரு மாதம் SIP போடக்கூடிய திறமை என்பது இருக்கணும்.
இருந்ததுனாக்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடம் தான். இந்த மேப் மை இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு அவனு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். சமீபத்தில் அவனுடைய பல தடைகளை அவனே தாண்டி வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி பல தடைகள் அப்படின்றது அவனை சுற்றி இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ கடைசியாக 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு தடையாக இருக்குது. அதை இவன் தாண்டி இருக்கான். இனி இவன் என்ன பண்ண போகிறான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இவன் ஏறின நாள்னு பார்த்து மார்க்கெட் 100 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு. அட பாவிங்களா, எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. தொடர்ந்து 15 நாள் வாங்கினிய எஃப்ஐஸ் இன்னொரு 15 நாள் ஏறி மார்க்கெட்டை உச்சத்துக்கு கொண்டு போன்னு வேண்டிக்கிட்டு இருந்தாக்க நேத்தே கொஞ்சம் ஸ்லோ ஆயிருக்கான எஃப்ஐஸ் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, ஐநாக்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 40 கோடி அப்படின்ற ஒரே வியாபாரத்தை தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இனி அடுத்து வரக்கூடிய Q4 ரிசல்ட்டில் என்ன ஒரு ரிசல்ட் தரப்போறான்னு தெரியல. இவன் இருக்கக்கூடிய செக்டர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ நிறைய பேர் சொல்லிடுவாங்க அவன் ஆட்டோ செக்டர்னா அந்த காலத்திலே ஏறி இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கானு. அது மாதிரி இவன் என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த டேங்க்கு அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் செய்யக்கூடிய ஒரு செக்டரில் இருக்கான். அப்படி இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் இந்த செக்டர் பெருசாக வளர்ச்சி அடையில போல. அதனால் அவனுடைய பிஎன்எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 2019 200 கோடி பக்கம் லாபம் பண்ணியிருக்கான். இப்போ எடுத்து பார்த்தாலும் ஒரு 200 கோடி தான் லாபம் பண்ணியிருக்கா. அப்படின்ற மாதிரி ஒரு வளர்ச்சி அடையாத செக்டராக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ஐநாக்ஸ் இந்தியா அவங்களுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றி விடுமா? கிட்டத்தட்ட 2024 தொடர்ந்து இறங்கி கிடக்கிறான். காப்பாற்றி விடுறானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஆட்டோ பார்ட் செக்டரில் இருக்கக்கூடியதான் இந்த சோனா அப்படின்ற ஒரு ஷேர். பல செக்டர்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங் கிளிகளாக, ஆட்டோ செக்டர் வந்து ஒரு காலத்தில் திடீர்னு டவுனாக இருப்பா, அப்புறம் திடீர்னு மேல் நோக்கி ஏறுவான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ட்ரெண்டிங் கிளியாக இருக்கக்கூடிய இந்த செக்டர் 2021 22 வரைக்கும் மேலே போனால், அப்புறம் மறுபடியும் கீழே வந்தால், அப்புறம் மறுபடியும் மேலே போனால், இப்போ மறுபடியும் கீழே வந்திருக்கான். அப்போ ஆட்டோ செக்டர் ஏதாவது இந்த 2025 அல்லது 26 ரிவைவல் ஆகுமா, ஒரு ட்ரெண்டிங் கிளிகளாக பறக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான தகவல், மார்க்கெட்டில் கொஞ்சம் ரெக்கவரி மேல் நோக்கி ஏறி வர்ற மாதிரி காமிச்சிட்டா போதும், உடனே பல ஷேர்கள் ஏதோ பிரேக் அவுட் ஆகி பயங்கரமாக ஏறுற மாதிரி காமிப்பானு. இப்போ கிரிக்கெட் விளையாட போகிற எல்லாருமே 100 ரன் அடிச்சிடறானுங்களா, சில பேர் டக் அவுட் ஆயிடுறான், சில பேர் 50 அவுட் ஆயிடுறான். 100 ரன் அடிக்கிறது எவனோ ஒருத்தன் தான். அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகக்கூடிய பங்குகள் எவன் மேல் நோக்கி ஏறுவான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் இந்த வி கார்டு அப்படின்ற பங்கு போன மாதத்தினுடைய ஹையை இந்த மாதத்தில் தாண்டி ஒரு மாதிரி பிரேக் அவுட் மாதிரிலாம் காமிச்சிக்கிட்டு இருந்தான். பட் எவன் கடைசியில் 100 ரன் அடிக்கிறான் அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நன்றி, வணக்கம்.